Hello viewers, welcome to Fast Updates. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜீ தமிழ் கார்த்திகை தீபம் சீரியலோட அப்டேட்டை பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ கேடி சீரியலோட அப்டேட் தான் இன்றைக்கி எபிசோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலி டிஸப்பாயிண்டட், என்ன சொல்லனே தெரியல. இப்போ தான் ஆஃபீஸ் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்குள்ளே கார்த்தி தான் எம்டி அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சாச்சு. ஸோ ஆள் மாறாட்டம் பண்ணுறிய என்கிட்டே அப்படின்ற மாதிரி அவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா. இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சாமுண்டீஸ்வரி போய் பிரியா கிட்டே பேசுகிறாங்க இன்றைக்கி எபிசோட்ஸில். அதாவது எம்டி நான் உனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுறேன், நான் செய்ய சொல்கிற மாதிரி நீ பண்ண அப்படின்னு என்ன சொல்லியிருப்பாங்க சாமுண்டீஸ்வரி. ஸோ எப்படி இவங்கள பேச விடாத, இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணு, எம்டி வந்து உனக்கு கிடைக்க மாதிரி பண்ணுறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி. ஸோ சந்திரகலா தான் இருக்கிறதுலே பெரிய வில்லி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அவங்க சீக்வன்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சூரியகலா வந்தாங்க. ஸோ அவங்க தான் டார்ச்சர்னு பார்த்திங்கன்னா மெயினான வில்லியே பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி தானா அப்படின்ற மாதிரி இருக்குது. இவ்வளோ மோசமாக பண்ணுறாங்க, சுத்தமாக சரியே இல்லை சாமுண்டீஸ்வரி. அதாவது நம்ம ரேவதிக்கு எல்லாம் பழசெல்லாம் மறந்து போச்சுன்ற ஒரே காரணத்துக்காக இவங்க வந்து ரேவதியை வச்சு விளையாடுறாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் அப்கமிங் ஹிண்டில் பார்த்திங்கன்னா ரேவதிக்கு வந்து மருதுவோட கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் என்ன நியாயம்? ஸோ கார்த்தி இதெல்லாம் பொறுத்துட்ருக்காருன்னு தான் இவ்வளோ இதுவாக பண்ணிருக்கீங்க. ஸோ ஒரு நாள் பொங்கி எழுவார், அப்போ தெரியும். இனிமேல் தான் வந்து கார்த்திக் இதுலேயும் சும்மா இருக்க முடியாது இல்லையா. சத்தியமாக ரிஜிஸ்டர் மேரேஜ் கண்டிப்பாக நடக்காது, அதுக்குள்ளே கார்த்தி வந்து ஏதாவது பண்ணுவாங்க. அதையும் மீறி நடந்துச்சுன்னா சத்தியமாக ஏற்றுக்கவே முடியாது. டோட்டலாக டிஸப்பாயிண்ட் ஆயிரும் ஃபேன்ஸும் கூட. ஏன்னா ஆல்ரெடி ஸ்டோரி லைன் சேஞ்ச் பண்ண சொல்லி நாங்கள் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கோம். அது அட்லீஸ்ட் அதை தான் மாற்றலாம். எங்களுக்கு பிடிக்காத சீக்வன்ஸையாச்சும் கொண்டு வராமலே இருங்களேன் அப்படின்ட்டு. ஸோ என்ன சொல்லனே தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கார்த்தி வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்ட்டு. ஸோ அதான் அப்டேட். உங்களுக்கு அந்த அப்டேட் பிடிச்சிருக்கேன் இன்றைக்கி எபிசோட்ஸ் பற்றின கருத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.